கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் மோட்ச பயண புத்தகத்தில் இன்று நாம் காணப்போவது பாகம் 32 நரக பள்ளத்தாக்கு, பாகம் 33 புத்தியினனை சந்தித்தல். இந்த 2 பாகத்தை இன்று நாம் காணலாம். பாகம் 32 நரக பள்ளத்தாக்கு. அந்த பயணிகள் மேய்ப்பர்கள் இருவரையும் ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்துச் செல்வதை நான் என் கனவில் கண்டேன். அங்கே ஒரு மலையின் அடிவாரத்தில் ஒரு கதவு இருந்தது. அந்த கதவை திறந்த மேய்ப்பர்கள் பயணிகளை உள்ளே பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். உட்பகுதி ஒரே இருளாக இருந்தது. உள்ளிருந்து புகை கிளம்பி வந்தது. அது மட்டுமின்றி நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகின்ற இரைச்சலும் கேட்டது. வேதனையின் கூக்குரல் இடுபவர்களின் சத்தமும் காதுகளில் விழுந்தது. கந்தகம் எரியும் துர்நாற்றம் மூக்கை துளைத்தது. இதன் பொருள் என்ன என்று மூக்கை சுளித்தபடி கேட்டான் கிறிஸ்தியான். இது நரகத்துக்கு செல்லும் ஒரு பக்க வழியாகும். மாய்மாலக்காரர்கள் இந்த வழியாகவே நரகத்தை சென்றடைகிறார்கள். ஏசாவை போன்று பிறப்பு உரிமையை விற்று போட்டவர்களும், யூதாசை போன்று எஜமானரை காட்டிக் கொடுத்தவர்களும், அனனியா சப்பிரால் போன்று பொய் சொல்லி பித்தலாட்டம் செய்தவர்களும் இந்த வழியாகத்தான் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று விளக்கினான் ஒரு மேய்ப்பன். உடனே தன்னம்பிக்கை அந்த மேய்ப்பனை பார்த்து, இவர்களும் எங்களை போன்ற மோட்ச பயணிகள் போல கபடம் வேடம் தரித்து வந்தார்களோ என்று கேட்டான். ஆமாம், அவர்களும் அதிக தூரம் பயணம் செய்து வந்தவர்கள்தான். அவர்களில் சிலர் இந்த மலையை தாண்டி கூட சென்றிருக்கிறார்கள் என்றான் மேய்ப்பன். இத்தகைய சோதனைகளை வெற்றி கொள்வதற்கெல்லாம் வல்லவர் போதிய வல்லமையை தர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வது மிகவும் அவசியமல்லவா என்று பயணிகள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ஆம், அத்தகைய வல்லமை நிச்சயம் தேவை என்றார்கள் மேய்ப்பர்கள். அப்பொழுது ஒரு மேய்ப்பன் மற்ற மேய்ப்பனிடம், நமது தூர நோக்கு கண்ணாடி மூலம் இவர்கள் பார்க்க கூடுமானால் இவர்களுக்கு நாம் பரலோக பட்டணத்தின் வாயில்களை காட்டலாமே என்றான். பயணிகள் மோட்ச வாயிலை பார்க்க மிகவும் ஆர்வமடைந்தார்கள். மேய்ப்பர்கள் அவர்களை தெளிவு சிகரம் என்ற சிகரத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கிருந்து பார்க்கும்படி கண்ணாடியை கொடுத்தார்கள். அவர்கள் கண்ணாடி என்று குறிப்பிட்டது வேதாகமத்தையே. நாம் விசுவாசம் என்னும் கரத்தால் அதை பற்றிக் கொண்டு ஆத்மாவின் கண்கள் மூலம் பார்க்க வேண்டும். பயணிகள் எவ்வளவோ முயன்றும் அவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. நரகத்தை பற்றி மேய்ப்பர்கள் கூறிய வார்த்தைகள் அவர்களுக்கு பய உணர்வை ஏற்படுத்தி அவர்கள் கைகளை நடுங்கச் செய்திருந்தன. ஆனாலும் பரலோக வாயிலை போன்ற ஒரு சாயலையும் அந்த இடத்தின் மகிமையையும் கண்டதாக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அது நிமித்தம் அவர்கள் மனம் மகிழ்ந்தது. இதோ இந்த மேய்ப்பர்கள் ரகசியங்களை வெளிப்படுத்த மறைக்கப்பட்டவைகளை அறிந்து மகிழ்ந்தோமே. வாருங்கள், இந்த மேய்ப்பர்கள் அண்டை கேளுங்கள். அவர்கள் கூறும் கருத்தான செய்திகளை உற்சாகமாய் பாடியபடியே புறப்பட ஆயத்தமானார்கள். அப்பொழுது மேய்ப்பர்களில் ஒருவன் அவர்களிடம் அடுத்ததாக வரப்போகும் பாதியை பற்றிய விவரம் அடங்கிய சீட்டை கொடுத்தான். மற்றொருவன் வீண் புகழ்ச்சி என்பவனின் பேச்சில் மயங்கிவிடக் கூடாது என்று எச்சரித்தான். அப்பொழுது மேய்ப்பர்களில் ஒருவன் அவர்களிடம் அடுத்ததாக வரப்போகும் பாதையை பற்றிய விவரம் அடங்கிய சீட்டை கொடுத்தான். மற்றொரு மேய்ப்பன் வீண் புகழ்ச்சி என்பவனின் பேச்சில் மயங்கிவிடக் கூடாது என்று எச்சரித்தான். மூன்றாவது மேய்ப்பன் அவர்கள் மயக்கும் பூமியில் அயர்ந்து உறங்கிவிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்தான். நான்காவது மேய்ப்பன் ஆண்டவர் அவர்களது வழியை பயணத்தை ஆஸ்வதிக்கட்டும் என்று கூறி வழி அனுப்பி வைத்தான். அவ்வேளையில் நான் என் கனவிலிருந்து விழித்துக் கொண்டேன். பாகம் 33 புத்தியினனை சந்தித்தல். மறுபடியும் உறங்கச் சென்றபோது என் கனவு தொடர்ந்தது. அப்போது பயணிகள் மலையை விட்டு இறங்கி மோட்சம் செல்லும் பாதையில் துரித நடைபோடுவதை கண்டேன். இந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள ஏமாற்று நாடு என்னும் இடத்திலிருந்து கோணலான ஒரு சிறு பாதை பயணிகளின் மோட்ச பாதையில் வந்து சேர்ந்தது. அப்போது சுறுசுறுப்பாக விரைந்து வந்த புத்தியினன் என்ற இளைஞன் அவர்களோடு சேர்ந்து கொண்டான். யார் அப்பா நீ? எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான் கிறிஸ்தியான். அதோ இடதுபுறம் தெரிகிறதே, அந்த ஊரில் இருந்துதான் வருகிறேன். இப்போது பரலோக பட்டணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்றான் அந்த வாலிபன். சரி, நீ முறையான வழியில் வரவில்லையே. வாயிலை திறக்கும்படி காட்டுவதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது என கேட்டான் கிறிஸ்தியான். நான் ஆண்டவரின் சித்தத்தை அறிவேன். இதுவரை நான் நல்லவனாகவே வாழ்ந்து வருகிறேன். ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறேன். இதோ பயணமாக புறப்பட்டிருக்கிறேன் என்று பெருமையுடன் சொன்னான் அந்த இளைஞன். தன்னம்பிக்கை கிறிஸ்தியானின் காதுகளில் மெதுவாக சொன்னான். நாம் சொல்வதை இவன் ஏற்றுக்கொள்ளுவான் என்று எனக்கு தோன்றவில்லை. அவன் தன் நற்செயல்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அவனது அறிவுக்கேற்றபடி பின்னர் சொல்லி புரிய வைக்கலாம் என்று கூறிவிட்டு அவர்கள் புத்தியினனை பின்னால் தள்ளிவிட்டு முன்னால் சென்றார்கள். அவனை கடந்து சற்று தூரம் சென்றபோது பாதை இருளடைந்து காணப்பட்டது. அங்கே ஒரு பயங்கரமான வியப்பளிக்கும் காட்சியை அவர்கள் கண்டார்கள். 7 பிசாசுகள் ஒரு மனிதனை 7 வலுவான கயிறுகளால் கட்டி மலையின் மறுபுறத்தில் அவர்கள் ஏற்கனவே பார்த்த வாயிலை நோக்கி தூக்கிச் செல்வதை பார்த்தார்கள். கிறிஸ்தியானும் தன்னம்பிக்கையும் இதை பார்த்து நடுநடுங்கினார்கள். பிசாசுகள் அவனை இழுத்துச் செல்லும் போது அவன் தனக்கு அறிமுகமானவன் தானா என்பதை கண்டறிய கிறிஸ்தியான் உற்று பார்த்தான். அவன் ஒரு
ஒருவேளை நாத்திக பட்டணத்தைச் சேர்ந்த பேர் கிறிஸ்தவனாக இருக்கலாமோ என்று நினைத்தான். ஆனால் அவன் தலையை கவிழ்ந்தபடியே சென்றபடியால் அவன் முகத்தை சரியாக கவனிக்க முடியவில்லை. அவன் சற்று தூரம் சென்ற பிறகு திரும்பி பார்த்த தன்னம்பிக்கை அவன் முதுகில் மாய்மால மதவெறியன் என்று எழுதப்பட்ட தாள் ஒன்று ஒட்டப்பட்டிருக்க கண்டு அதை கிறிஸ்தியானுக்கு காட்டினான். அப்பொழுதுதான் ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்தி ஒன்று கிறிஸ்தியானின் நினைவுக்கு வந்தது. இப்பொழுது நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என் நினைவுக்கு வருகிறது. கபடப்பட்டணம் என்ற ஊரில் வசித்து வந்த அற்ப விசுவாசி என்பவனை பற்றிய செய்தியாகும் அது. அவனும் நம்மை போல பயணம் புறப்பட்டவன்தான் என்று கூறி அவனது கதையை சொல்லத் தொடங்கினான் கிறிஸ்தியான். இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.